Hey everyone, welcome to this video. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்ல ஓம்ஸ் லா பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஓம்ஸ் லா அப்ளிகேஷன்ஸ் பவர் கால்குலேஷன் வித் ரியல் மெஷர்மெண்ட்ஸ். சோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓம்ஸ் லாவை நம்ம தியரியா நிறைய படிச்சிருப்போம். ஓம்ஸ் லால நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க? சோ வோல்டேஜ் அக்ராஸ் த நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டக்டர் எடுத்துக்கலாம். இந்த கண்டக்டர் இல்ல இது ஒரு சர்க்கியூட்ல நம்ம வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா, சோ இதுதான் வந்து சம்வாட் நம்ம வோல்டேஜ் அங்க அப்ளை பண்றோம். ஓகேங்களா? ஒரு 5 வோல்ட் அப்ளை பண்ணும்போது உள்ள போறதான கரண்ட் நம்மளுக்கு உள்ள வந்து நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். இதுதான் லாஜிக். இதுதான் வந்து இந்த காமனா நம்ம படிச்சிருப்போம். சோ நம்ம பவர் குடுக்கும்போது வோல்டேஜ் அப்ளை பண்ணா உள்ள வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஓகே. இதுல ஓம்ஸ் லால என்ன ஸ்பெஷாலிட்டி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம எப்பப்பலாம் வந்து வோல்டேஜ் இன்கிரீஸ் பண்ணிட்டே போறோமோ, வோல்டேஜ் நம்ம இன்கிரீஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 0.3 மில்லி ஆம்ப் இருக்க போகுதுன்னா, நான் வோல்டேஜ் இன்கிரீஸ் பண்ண அப்படின்னா 0.5 மில்லி ஆம்ப் அப்படி மாறும். சோ நான் வோல்டேஜ கிராஜுவலா இன்கிரீஸ் பண்ணும்போது, இது என்ன ஆகும் அப்படின்னா, கிராஜுவலா நம்மளுக்கு இன்கிரீஸ் இப்ப நம்ம கிராஜுவலா அதே மாதிரி டிக்ரீஸ் பண்றோம் அப்படின்னா, சோ 5, 7, 7, 6, 5 அப்படின்னு டிக்ரீஸ் பண்ணும்போது இதுவுமே டிக்ரீஸ் ஆகும். சோ இதுதான் ஓம்ஸ். So voltage across a conductor is directly proportional to the current flowing it. Okay. So அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா V யும் I யும் வந்து பாத்தீங்க அப்படின்னா directly proportional அப்படின்னு சொல்றோம். Okay. So நம்ம வோல்டேஜ் எல்லாம் அப்ளை பண்ணும்போது கரண்ட் உள்ள ஃப்ளோ ஆகும். ஓகே இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வோல்டேஜ் கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணும்போது கரண்ட்டும் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். இந்த கான்செப்ட் இருக்கு. இது எப்ப நடக்கும்? வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகே ஃபைன். ஓகே. இப்ப நம்ம இன்கிரீஸ் பண்ணும்போது இதுவும் இன்கிரீஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க. வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது கரண்ட் இன்கிரீஸ் ஆகும். சோ இது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசிஸ்டர் வந்து காமனா இருக்கணும். ஐ மீன் கான்ஸ்டன்டா இருக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப ரெசிஸ்டன்ட் கான்ஸ்டன்டா இருக்கணும் மட்டும் இல்லாம உங்களோட டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்டா நீங்க மெயின்டைன் பண்ணணும். இப்பதான் வந்து ஓம்ஸ்ல வந்து நமக்கு நடக்கும். ஓகேங்களா? இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா ரெசிஸ்டரை வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டர் வேல்யூ போடுறீங்க. 100 ஓம் ரெசிஸ்டர் வேல்யூ போடுறீங்க. ஓகே. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா அது ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ரூம் டெம்பரேச்சர் ஒரு கான்ஸ்டன்டா இருக்கிற ஒரு டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதாங்க லாஜிக். சோ மாறிக்கிட்டே இல்லாத டெம்பரேச்சர்ல நம்ம வைக்கிறோம். 100 ஓம்ன்ற ரெசிஸ்ட். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிராஜுவலா 5 வோல்ட், 6 வோல்ட், 7 வோல்ட், 8 வோல்ட், 9 வோல்ட், 10 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கரண்ட்டும் கிராஜுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஜிக். ஓகே. சோ 10 மில்லி ஆம்ப் சோ அந்த மாதிரி கரண்ட் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே. சோ இப்ப நான் டிக்ரீஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி கரண்ட்டும் எனக்கு டிக்ரீஸ் ஆகும். இதுதான் லாஜிக். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரெசிஸ்டர் வந்து கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணும்போது ரூம் டெம்பரேச்சரும் அதுக்கேத்த மாதிரி கான்ஸ்டன்டா இருக்கும். இது ரெண்டும் சேமா இருக்கும்போது இது வந்து அப்ளிகபிள். இதுதான் ஓம் லா. சோ ஓம்ஸ் லால ஓமிக் அப்ளைஸ். சோ நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இதுதான் ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது நம்ம ஏன் பவர் வந்து கால்குலேட் பண்றோம் அப்படின்னா சோ பவர் ஃபார்முலாவா இங்க எடுத்துட்டு வரலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம பவர்ன்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் யோர் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இதுதான் வந்து பவர்ன்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? சோ எவ்வளவு வோல்டேஜ் அப்ளை பண்ணிருக்கோம் பிளஸ் எவ்வளவு கரண்ட் இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி தான் பவர். ஓகே. சோ நம்ம இபி போர்ட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பவர் கால்குலேட் பண்ணுவாங்க. ரைட்டா? சோ பவர் போர்ட் இதுல வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம் நம்ம நம்ம வீட்டுக்கு மொத்தம் என்ன வோல்டேஜ் ஓகே. சோ பிளஸ் நம்ம எவ்வளவு கரண்ட் வந்து கன்சியூம் பண்ணிருக்கோம். இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி தான் பவர். சோ ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அத வந்து நம்ம டைமோட கன்சிடர் பண்ணும்போது இப்ப பெர் ஹாருக்கு அவங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது அத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ பவர் டிவைடட் பை எவ்வளவு டைம் வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகே. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா பவர் ஜஸ்ட் பவர் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. பவர்னா ஒண்ணும் இல்ல. எவ்வளவு பவர் நம்ம கன்சியூம் பண்ணிருக்கோம் பிளஸ் எவ்வளவு பவர் டிசிபியேட் ஆயிருக்கு. ஓகே. சோ இத கால்குலேட் பண்றது தான். சோ பவர் எவ்வளவு டிசிபியேட் ஆயிருக்கு இல்லனா எவ்வளவு கன்சியூம் ஆயிருக்குன்றத கால்குலேட் பண்றது தான் பவர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப இந்த பவர வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெறைய ஃபார்முலா அதாவது 3 வேரியன்ட்டா பிரிக்கலாம். ஓகேங்களா? இத வந்து நம்ம ஈஸியா படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆ இந்த ஓம்ஸ் லா பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஓகேங்களா? ஓம்ஸ் லா பேஸ் பண்ணி பவர வந்து கால்குலேட் பண்ணும்போது பவரோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? V is equals to P is equals to V into I. ஓகே. இதுதான் நம்மளுடைய ஓம்ஸ் லா. ஓம்ஸ்ல வந்து V is equals to IR நம்ம சொல்லுவோம். சோ பவரோட ஃபார்முலா வந்து பவர் is equals to V. இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சேம் லாஜிக் தான். நம்ம ரெசிஸ்டன்ஸ வந்து கான்ஸ்டன்ட்டா வைக்கும்போது ஓகேங்களா? நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் இன்கிரீஸ் பண்ணும்போது ரெண்டுமே இன்கிரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அதாவது வோல்டேஜும் இன்கிரீஸ் பண்றேன், கரண்ட்டும் இன்கிரீஸ் பண்றேன். அதே சமயத்துல பவரும் எனக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. இந்த கான்செப்ட் எப்படி நடக்குது?
சேம் தான். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்பன்னா, ஒரு அ நான் வந்து வோல்டேஜ் ஓகேங்களா? நான் இங்க இருக்க வோல்டேஜ வந்து இன்கிரீஸ் பண்றேன். இங்க சம்பாட் இங்க ஒரு வோல்டேஜ் வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? இந்த வோல்டேஜ் வேல்யூ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்பன்னா, நான் இன்கிரீஸ் பண்றேன். ஓகேங்களா? அதே சமயத்துல நான் கரண்ட் உள்ள உள்ள அனுப்புற கரண்ட்டையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இன்கிரீஸ் பண்றேன். ஓகேங்களா? உங்களுக்கு அவுட்புட்ல கிடைக்கிறது இன்கிரீஸ் தான ஆயிருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு வந்து கேட்டீங்க அப்பன்னா, அவுட்புட் பவர் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கும். இங்க வந்து நான் ரெசிஸ்டர்ன்னு எடுத்துட்டு வரல. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பைப் எடுத்துக்கலாம். பைப்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது ஒரு பைப்பா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த பைப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான பிரஷர் ஓகேங்களா? இது ஸ்டார்ட்டிங்ல அதிகமான பிரஷரோட நான் வாட்டர் உள்ள அனுப்புறேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷரும் அதிகமா இருக்கு. அதே மாரி வாட்டர் ஃப்ளோ அதிகமா இருக்கும்போது, நம்மளுக்கு என்ன ஆகும்? மோர் பவரா தான் வாட்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ங்களா? ஸோ பவர் ஆஃப் த வாட்டர் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். அந்த கான்செப்ட் தான் இங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து நான் என்ன பண்றேன் அப்டின்னா, வோல்டேஜ சேமா வைக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இந்த லாஜிக்ல வந்து சேம் பைப் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதே பைப் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த பைப்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதோட பைப்போட சைஸ் அதிகமா வச்சுட்டேன். ஓகேங்களா? இதோட பைப்போட சைஸ் அதிகமா வச்சுட்டேன். இப்போ இதோட பிரஷர் எப்படி இருக்குங்க? ஸ்டார்ட்டிங் ஆஃப் த பிரஷர் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஸோ பைப்ப நம்ம எப்பப்பலாம் இன்கிரீஸ் பண்ணிட்டே போறோமோ, பைப் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கோ, ஆட்டோமேட்டிக்கா அதோட பிரஷர் ஸ்டார்ட்டிங்ல நம்ம என்னதான் ஃபோர்ஸா வாட்டர் குடுத்தாலும், அதோட பிரஷர் டிக்ரீஸ் தான் ஆகும். ரைட்டா? ஸோ நான் பிரஷர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ இ அ ஆக்சுவலா பைப்ப வந்து நான் இன்கிரீஸ் பண்ணும்போது, பைப்போட சைஸ இன்கிரீஸ் பண்ணும்போது, நான் இப்ப பைப் சைஸ கன்சிடர் பண்றேன். ஓகேங்களா? பைப் சைஸ வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது, ஆட்டோமேட்டிக்கா பிரஷர் எனக்கு டிக்ரீஸ் ஆகும். இதுதான் லாஜிக். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கான்செப்ட் படி பார்த்தோம் அப்டின்னா அதேதான். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும்போது, பவர் ஆட்டோமேட்டிக்கலா எனக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்ப வந்து பார்த்தோம் அப்டின்னா, மோர் ரெசிஸ்டன்ஸ், லெஸ் பவர். ஓகே. ஸோ வாட்டர் பிரஷர் சேம், பட் பைப் பிகம்ஸ் நேரோ. லெஸ் வாட்டர் வில் பி ஃப்ளோ. ஓகே. ஸோ இப்ப என்ன பண்றேன் அப்டின்னா, வாட்டர் பிரஷர் நான் வந்து சேமா வச்சுர்றேன். ஓகேங்களா? அப்ப வந்து பைப்ப வந்து நான் நேரோ ஆக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? அப்போ அதோட சைஸ் வந்து யோசிச்சு பாருங்க. ஓகே. இப்ப வந்து நான் வந்து வாட்டரோட இந்த ஓப்பனிங் சைட் இதோட பிரஷர் வந்து நான் சேமா வச்சுட்டேன். ஓகேங்களா? பிரஷர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு இதுதான் கான்ஸ்டன்டான பிரஷர். இந்த பிரஷர நான் வச்சுட்டேன். ஓகேங்களா? சேமா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆ உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும். ஓகே. ஸோ இ இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து பிரஷர வந்து சேமா வச்சுட்டு உள்ள வந்து இதோட பைப்போட சைஸ வந்து நான் இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்கேன். கன்டினியூஸா நான் பைப்போட சைஸ இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்கேன். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கலா அதோட பவர் வந்து குறைய ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கலா அதோட பவர் வந்து குறைய ஆரம்பிச்சுரும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்ப வந்து இதுவே நம்ம கரண்ட்க்கு யூஸ் பண்ணும்போது, கரண்ட்ல வந்து என்ன லாஜிக் படி பார்த்தீங்க அப்புறம் கரண்ட்ட நான் கான்ஸ்டன்ட்டா வைக்கிறேன். அமௌண்ட் ஆஃப் கரண்ட்ட நான் கான்ஸ்டன்ட்டா வைக்கிறேன். இப்ப நான் என்னதான் வந்து ஆ இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இங்க ஒரு மெட்டீரியல் நான் இங்க யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் பைப். ஓகே. இதுதான் வந்து உங்களுக்கான பைப். ஓகே. ஸோ இந்த பைப்ல வந்து கரண்ட் வந்து உள்ள ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து அமௌண்ட் ஆஃப் கரண்ட்ட நான் சேமா இவ்ளோ தான் கரண்ட் ஃப்ளோ ஆக போகுதுன்னு நான் வச்சாச்சு. ஓகே. என்னதான் வந்து நம்ம பைப் சைஸ இன்கிரீஸ் பண்ணாலும், ஓகேங்களா? அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து இவ்ளோ தான் போகணும்னா, இவ்ளோ கரண்ட் தான் அது போய் ஆகும். ஓகேங்களா? பவர் வந்து சேமா தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து பார்த்தீங்க அப்பன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்பன்னா, பைப்போட சைஸ வந்து நம்ம இன்கிரீஸ் பண்றோம், ரெசிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் பண்ணும்போது, அதோட ஃப்ளோ வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி அதிகமா தான் இருக்க போது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ கரண்ட் குடுத்தாலும், அது ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்க தான் போது. எவ்வளோ வாட்டர் அனுப்புனாலும், அந்த வாட்டரோட பவர் வந்து இன்கிரீஸ் தான் ஆக போது. ஓகேங்களா? ஸோ இன்கிரீஸ் பண்றது மூலியமா, டிக்ரீஸ் பண்றது மூலியமா, ஸோ அதுக்கு ஏத்த மாரி அது சேஞ்ச் தான் ஆகும். ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஜஸ்ட் ரிமைன் சேம் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்ப்பஸ்க்காக. ஓகே. ஸோ இத வந்து வாட்ஸ்ல வந்து நம்ம ஜஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ரியல் டைம் மெஷர்மென்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ரியல் டைம்ல மெஷர் பண்ணும்போது, ஆ டாலரன்ஸ பொறுத்து நம்மளோட டேட்டாஸ் வந்து மாறும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரியும் V இஸ் ஈக்வல்ஸ் டூ IR. ஓகே. இதுதான் கிராஜுவலா நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஓம்ஸ் லா பொறுத்தவரைக்கும் V இஸ் ஈக்வல்ஸ் டூ IR. அதாவது R வந்து எப்பவுமே கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். அப்பதான் வந்து இந்த கண்டிஷன் நம்மளுக்கு நடக்கும். எப்ப நம்ம வோல்டேஜ வந்து கான்ஸ்டன்ட்டா சேஞ்ச் பண்றோமோ, இப்போ வோல்டேஜ் நான் இன்கிரீஸ் பண்றேன் அப்படின்னா, அதே சமயத்துல எனக்கு கரண்ட்டும் இன்கிரீஸ் ஆகும். உங்களோட லீனியரா இருக்கும். கிராஃப் எப்பவுமே உங்களுக்கு லீனியரா இருக்கும். இதுதான் வந்து ஓம்ஸ் லா. இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து காமனா இருக்கும். இப்ப கான்ஸ்டன்ட்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ் நான் போடுறேன் அப்படின்னா, அப்பதான் இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ரைட்டா? ஸோ இத வந்து நம்ம எப்படி சர்க்யூட்ல வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தரேன். ஆனா, இப்ப வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ உங்களுக்கு எப்பவே கான்ஸ்டன்ட்டா இருக்குமா? அப்படின்னு கேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஓம் ரெசிஸ்டர் நான் எடுத்துட்டு வரேன். ஸோ இது எப்பவுமே கான்ஸ்டன்ட்டா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் டாலரன்ஸ். ஓகேங்களா? டாலரன்ஸ் நான் சொல்லியிருந்தேன்.
டாலரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர்ல இருந்து ஒரு 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 மெஷர்மெண்டோட 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி கொடுத்திருப்பாங்க. பிளஸ் அதுக்கு ஒரு டாலரன்ஸுமே இருக்கும், பிளஸ் ஆர் மைனஸ் 5. இப்போ 100 அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 95 டு 95 ஓம்ல இருந்து 105 ஓம் வரைக்குமே இது வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும், ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ வந்து ரேஞ்ச் சேஞ்ச் ஆகும். இப்ப இந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 100 ஓம்னு கான்ஸ்டன்டா இல்லாம இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 95ல இருந்து 105 ஓம் அப்படின்ற ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ சேஞ்ச் ஆகுது, ரைட்டா? இப்ப சேஞ்ச் ஆகும்போது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட்டும் அதாவது வோல்டேஜோட கரண்டோட ரிலேட்டிவிட்டியுமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் நமக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? சோ அப்ப இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு ஓமிக்கா இருந்தா மட்டும் தான் வந்து நம்மளுக்கு இது ஓம்ஸ் லான்னு சொல்ல முடியும். ஓகே, இது ஓம்ஸ் லாவா இருக்காது. சோ எப்போ ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ அப்போ இது ஓம்ஸ் லாவா இருக்கு. எப்ப நம்மளுக்கு டாலரன்ஸ் சேஞ்ச் ஆகுது? சோ நம்மளுடைய டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் படி. ஓகேங்களா? இஃப் சப்போஸ் நான் உள்ள யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டல் வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஓகேங்களா? மெட்டீரியல் வந்து டிஃபரெண்டா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் ஃபிலிம்ல ஃபிக்ஸ்டா இருக்கும். ஓகேங்களா? இஃப் சப்போஸ் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஈட் ஜிங்கோட வரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் வூண்ட், அதாவது ஒயர் வூண்ட் அப்படின்ற ஒரு மெட்டீரியல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கான ஈட் ஜிங்க் கேப்பபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? அந்த ஈட் ஜிங்க் கேப்பபிலிட்டி நம்ம போடும்போது ஆட்டோமேட்டிக்கலா நிறைய ஹீட் இருந்தாலும் அது அப்சர்வ் பண்ணிடும். சிலதுல வந்து ஹீட் ஜிங்க் கேப்பபிலிட்டி இருக்காது. அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சேஞ்சிங். ஸோ ரெசிஸ்டிவிட்டி மெட்டீரியல் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ டெம்பரேச்சரை பொறுத்து இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். இப்போ இது சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? இதோட ரிலேஷன்ஷிப் வந்து மாறும். ஓகேங்களா? சோ இதனால தான் ஓம்ஸ் லா வந்து இங்க தான் அது அப்ளிகபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து இந்த சர்க்யூட் வந்து பார்க்கலாம். நான் உங்களுக்கு இந்த சர்க்யூட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஓம்ஸ் லாவை இப்ப நம்ம டிரைவ் பண்ணலாம். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓம்ஸ் லா எக்ஸாம்பிளுக்கு நான் நான் 3 சர்க்யூட் எடுத்திருக்கேன். இந்த 3 சர்க்யூட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ சேமா போட்டேன். ஓகேங்களா? 3 சர்க்யூட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரிமைன்ஸ் சேம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க வோல்டேஜோட வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? இதுல வந்து 10 வோல்ட் போடுறேன். ஓகேங்களா? 10 வோல்ட் போட்டிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 20 வோல்ட் போட்டிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 30 வோல்ட். ஓகே. சோ இங்க ஜஸ்ட் பாருங்க. ஓ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேமா இருக்கு. இப்ப நான் வோல்டேஜ் வேல்யூவ நான் கிராஜுவலா இன்கிரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதா? கரண்ட் கரண்ட் இன்கிரீஸ் ஆகுது. இங்க 10 வோல்ட்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதுங்களா? 10 வோல்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 10 மில்லியாம்ப் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இங்க 20 வோல்ட்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 மில்லியாம்ப் ஆஃப் கரண்ட், 30 வோல்ட்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 மில்லியாம்ப் ஆஃப் கரண்ட். ஓகேங்களா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணேன்னா டிக்ரீஸ் ஆகுது. வோல்டேஜ் இன்கிரீஸ் பண்ணேன்னா கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது. வோல்டேஜ் இன்கிரீஸ் பண்ணும்போது கரண்ட் இன்கிரீஸ் ஆகுது. இன்கிரீஸ் பண்ணிருக்கேன், இன்கிரீஸ் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே எப்படி நடக்குது? ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவ சேஞ்ச் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 500ஆ மாத்துறேன். ஓகேங்களா? இப்போ நான் 500ஆ மாத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க எவ்வளோ கரண்ட் நம்மளுக்கு உள்ள ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு 39.2 மில்லியாம்ப் ஆஃப் கரண்ட். ஸோ, இப்போ நான் வந்து வோல்டேஜ் இன்கிரீஸ் பண்ணியிருக்கேன். ரெசிஸ்டன்ஸ டிக்ரீஸ் பண்ணதுனால இது ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ பண்ணுது. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ரெசிஸ்டன்ஸ இன்கிரீஸ் பண்றேன். ஓகேங்களா? 6K வேணாம். 2K ஓம். ஓகேங்களா? 1Kலேருந்து நான் 2K ஓம்க்கு போடுறேன். இப்ப நான் வோல்டேஜ் டிக்ரீஸ் பண்ணியிருந்தாலும், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இங்க மாறும்போது, ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் ஃப்ளோ எனக்கு என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்ப நீங்க என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓம்ஸ் லான்றது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, R வந்து எப்பவுமே சேமா இருக்கணும். கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். அப்பதான் உங்களால Vயும், Iயும் ரிலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஓம்ஸ் லாவோட அப்ளிகேஷன். ஓகே. ஓம்ஸ் லாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு எல்லா காம்போனன்ட்டும் எடுத்து வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, எப்படி வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 470 ரெசிஸ்டர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 417 ரெசிஸ்டர் எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது பிஃபோர் நம்ம கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி மல்டிமீட்டரோட 2 நாப். ஓகேங்களா? மல்டிமீட்டர்ல நம்மளுக்கு தெரியும். ஆ பாசிட்டிவ், நெகட்டிவ் சொல்லிட்டு நம்மளுக்கு 2 நாப் இருக்கும். ஓகேங்களா? ஒண்ணுத்த ஒரு ரெசிஸ்டர் அனதர் இன்னொரு சைட்லயும், இன்னொன்னுத்த இன்னொரு சைட்லயும் கனெக்ட் பண்ணி பாருங்க.
கனெக்ட் பண்ணும்போது அதோட ஆக்சுவல் வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதோட டாலரன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு அதோட 470னா 470 காட்டுதா, 471 காட்டுதா. ஸோ எக்ஸாக்ட்டான உங்களுக்கு வேல்யூ வந்து காட்டும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நீங்க அத ஒரு கனெக்ஷன்ல குடுத்துட்டு, ஸோ ரெசிஸ்டர வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எல்இடியோட நீங்க ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 வோல்ட் பவர் சப்ளை வந்து குடுங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு 330 ஓம் அப்படின்னா, இது எவ்வளோ வோல்டேஜ டிராப் பண்ணுது. ஓகேங்களா? இதையும் நீங்க வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? சீரிஸ்ல வோல்டேஜ் நமக்கு டிராப் ஆகும் தெரியும். ஸோ எவ்வளோ வோல்டேஜ் வந்து இந்த ரெசிஸ்டர தாண்டும்போது அது டிராப் ஆகுதுன்ற வேல்யூ ஜஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. ஓகே. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓமிக் அண்ட் நான் ஓமிக் பிஹேவியர். ஓகே. ஸோ ஓமிக்னா என்ன? நான் ஓமிக் பிஹேவியர்னா என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாஜிக் தான். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டர் வந்து எப்பவுமே கான்ஸ்டன்ட்டா இருக்கணும் ஓம்ல. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும். இப்ப நான் ரெசிஸ்டர வந்து கான்ஸ்டன்ட்டா போடும்போது, கிராஜுவலா அது விக்கும் ஐக்கும் உள்ள ரிலேஷன் வந்து நம்மளுக்கு தெரியும். கிராஜுவலா இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரைட்டா? இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சேம் 1 வோல்ட்லயே நான் 1 கிலோ வோல்ட்ஸ்ல வைக்கும்போது, வோல்டேஜ் இன்கிரீஸ் பண்றேன். கரண்ட்டும் கிராஜுவலா இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது தெரியுதுங்களா? சோ, இதே கான்செப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா, ஆர் வந்து சேமா இருக்கணும். அப்பதான் நமக்கு விஓஐயும் சேம் ரேஷியோல நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப பாத்த மாரி 100 ஓம், 1 கே ஓம்னு எடுத்துக்கலாம். இப்ப நான் ஓமிக் பிஹேவியர் அப்பன்னா, இட் இஸ் நாட் கோயிங் டு பி சூட்டபிள் ஃபார் டயோடு, எல்இடி, டிரான்சிஸ்டர். சோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கம்ப்ளீட்டா கான்ஸ்டன்ட்டா இருக்காது. சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வி அண்ட் ஐ வந்து பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் வந்து மாறும். ஓகே. ஸோ வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து மாறும். இப்ப வந்து நார்மலா நம்ம ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணும்போது, அது மாறாது. ஆனா, இப்ப நம்ம வந்து ஒரு டயோடு, ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு எல்இடி எடுத்துட்டு வரும்போது, அதோட ரெசிஸ்டிவிட்டியோட சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ நார்மலா ஒரு ரெசிஸ்டர் போட்டு நம்ம செக் பண்றதுக்கும், பிளஸ் அதோட ஒரு ஒரு காம்போனன்ட் எடுத்துட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது, டயோடோ, டிரான்சிஸ்டரோ எடுத்துட்டு வரும்போது, வோல்டேஜ் ட்ராப் நம்மளுக்கு இங்க டிஃபர் ஆகும். ஓகேங்களா? வோல்டேஜ் ட்ராப் டிஃபர் ஆகும். ஸோ கரண்ட் அண்ட் ஆ வோல்டேஜோட ரிலேட்டிவிட்டி டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எங்கெங்கெல்லாம் ஓம்ஸ் லாவ நம்ம யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஓம்ஸ் லான்னு வந்துட்டீங்க அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. ஒரு ரெசிஸ்டர் தான். அதுக்கு நம்ம பவர் குடுத்தோம் அப்படின்னா, ஆ அது வந்து கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் உள்ள. அதுக்குள்ள நம்ம என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்டா அது நம்மளுக்கு டிசி சர்க்யூட்ல ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, லீனியர் காம்போனன்ட்ஸ்ல நம்ம அத யூஸ் பண்ண முடியும். ஸோ லீனியரா இருக்கிற காம்போனன்ட்ஸ்ல ஓம்ஸ் லா வில் பி அப்ளிகபிள். ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். இந்த கான்செப்ட்ட நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். ரெசிஸ்டர் கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். அப்ப இந்த ஓம்ஸ் லா வில் பி அப்ளிகபிள். ஓகே. ஸோ ரெசிஸ்டர் சர்க்யூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் ஓம்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சீரிஸா நம்ம ரெசிஸ்டர போடும்போது, பேரலலா ரெசிஸ்டர போடும்போது கம்ப்ளீட்டா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த ஓம்ஸ் லாவ அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஓமிக் கண்டிஷன். ஓகேங்களா? நான் ஓமிக்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டர் சேஞ்ச் ஆச்சுன்னா, அது நான் ஓமிக்ன்னு சொல்லுவோம். ஓகே. அங்கேயும் இந்த வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும். ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். 10 ஓம்னா 10 ஓம் தான். சேஞ்சே இல்ல. இப்ப VI ரிலேஷன்ஷிப் உங்களால பார்க்க முடியும். ஆனா இங்க ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ சேஞ்ச் ஆகுறதுனால, வோல்டேஜும், கரண்ட்டும் வந்து குடுக்குறதுக்கு ஏத்த மாரி வேல்யூமே உங்களால சேஞ்ச் ஆகும். அ லைன் வந்து கர்வியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவுட்புட் ஆஃப் த லைன் வந்து வோல்டேஜ் சேஞ்ச் ஆச்சுன்னா, கரண்ட் சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் ஓம்ஸ் லா வித் சீரிஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட். ஸோ ஓம்ஸ் லாவ நம்ம சீரிஸ் அண்ட் பேரலலா கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட்ல தான் நம்ம அப்கமிங் ஸ்லைட்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம சீரிஸா கனெக்ட் பண்ணியிருந்தா என்ன நடக்கும்? பேரலலா கனெக்ட் பண்ணியிருந்தா என்ன நடக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்ப ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ல நம்ம ரியல் வேர்ல்ட்ல என்னென்ன ஃபேஸஸ் பண்ணலாம்? ஓகேங்களா? ஸோ நம்ம இது யூஸ் பண்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் நார்மலா ரெசிஸ்டர ஒரு டெம்பரேச்சர்ல வைக்கிறேன். மார்னிங் எடுத்து ஒரு டெம்பரேச்சர்ல வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டெம்பரேச்சர் வைக்கும்போது மார்னிங் ஒரு கிளைமேட் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதுக்கேத்த மாரி பிஹேவ் பண்ணும். ஆஃப்டர்நூன் அதிகமான ஹீட் இருக்கும். ஸோ அப்ப அதுக்கேத்த மாரி ரெசிஸ்டிவிட்டி நம்மளுக்கு இன்கிரீஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி பவர் எல்லாமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? ஸோ கரண்ட் ஃப்ளோல இருந்து நம்மளுக்கு பவர் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து ரீசன். ஓகேங்களா? ஸோ இஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில டைப் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி மெட்டீரியல்ல செல்ஃப் ஹீட்டிங் கேப்பபிலிட்டி அதாவது
ஹீட் சிங்க் டைப் இருக்காது. அதாவது ஆட்டோமேட்டிக்கா ஹீட் அப்சர்வ் பண்ற தன்மை இல்லாம, அது வந்து ஹீட்ட வந்து என்ன பண்ணும்? அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ, அது வந்து ஹீட்ட கன்சியூம் பண்ணும்போது இட் வில் பி கிவிங் த டிஃபரண்ட் அவுட்புட். ஸோ, நம்மளுக்கு டிஃபரெண்ட்டா ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ, ஆக்ஸிடைசேஷன் அதாவது உள்ள இருக்கிற மெட்டீரியல் ஆக்ஸிடைஸ் ஆச்சுன்னா, அதோட ரிலேட்டிவிட்டி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும். ஓகேங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெஷர்மென்ட் பெஸ்ட் பிராக்டிஸ். ஓகே. ஸோ மெஷர்மென்ட் பெஸ்ட் பிராக்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்வேஸ் மெஷர் வோல்டேஜ் டைரக்ட்லி அக்ராஸ் த காம்பனன்ட், நாட் அக்ராஸ் த வயர்ஸ். அதாவது வந்து நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, ஸோ நீங்க ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து வோல்டேஜ் இருக்கு அப்படின்னா, வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ, நம்ம சீரிஸ் சர்க்யூட்ல நமக்கு தெரியும். வோல்டேஜ் வந்து சீரிஸ்ல வந்து டிராப் ஆகும். ஓகே. கரண்ட் ரிமைன்ஸ். அந்த அந்த கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா, வோல்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, காம்போனன்ட்ஸ்ல தான் வந்து இந்த ரெசிஸ்டர தாண்டும்போது ஓகேங்களா? ரெசிஸ்டர தாண்டும்போது தான் டிராப் ஆகும். இந்த நார்மலா ஒயர்ல ஃப்ளோ ஆகும். ஒயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிமைன் சேம். ஓகேங்களா? இப்ப இந்த 5 வோல்ட்னா 5 வோல்ட் இங்க 5 வோல்ட் தான். ஓகேங்களா? இங்க 5 வோல்ட் ரிமைன் சேமா தான் இருக்கும். அதே 5 வோல்ட் தான் மெயின்டெயின் பண்ணும். இப்போ ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கரண்ட் ஃப்ளோ இங்க ஆகும்போது, கரண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க ஃப்ளோ ஆகும்போது, அதோட பிரஷர் வந்து நமக்கு என்ன ஆகும்? டிராப் ஆகும். அதாவது அதோட வோல்டேஜ் வந்து டிராப் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒயர்ல போகும்போது நம்மளுக்கு சேம் எலக்ட்ரான், சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ தாண்டும்போது, இது கீழ நம்ம என்ன பார்க்கலாம்? ஒரு ட்ராப்ப பார்க்கலாம். ஸோ ஒரு வோல்டேஜ்ல ஒரு ட்ராப் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஃப்ளோ வந்து ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணுமே தவிர, ஃப்ளோல தான் அந்த பிரஷர் தான் ஜஸ்ட் குறையுமே தவிர, அதே ஃப்ளோ தான் நம்மளுக்கு இருக்க போகுது. இன் சீரிஸ்ல. ஓகேங்களா? அவ்வளதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சேஃப்டி கன்சிடரேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெசிஸ்டர் பவர் ரேட்டிங். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டர் பவர் ரேட்டிங்ன்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டர் எடுத்தோம் அப்படின்னா, அது டேட்டா ஷீட்ல ரீட் பண்ணி, இதோட மேக்ஸிமம் பவர் ரேட்டிங் என்னன்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். ஏன்னா, நம்ம டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி அது சஸ்டெயின் பண்ண முடியாம இட் வில் பி அது ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ ரெசிஸ்டர் கன்டினியூஸா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும்போது, இட் வில் பி காசிங் சம் ப்ராப்ளம். ஸோ அதனால நம்ம அத கன்டினியூஸா அதோட வேல்யூஸுமே நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டேட்டா ஷீட் ஓப்பன் பண்ணி ரெசிஸ்டரோட மேக்ஸிமம் பவர் ரேட்டிங் என்னன்றத நம்ம ரீட் பண்றது இட்ஸ் அ குட் பிராக்டிஸ். ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவை நீங்க டெஃபினட்டா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ உங்க எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அன்டில் இட்ஸ் குட் பை ஃப்ரம் சார்லட். பை கைஸ். See you on next video.